பாஜகவின் கூட்டணி எம்பிக்களின் ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கியுள்ளது. புதிதாக தேர்வான எம்பிக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்த உள்ளார். தங்களது கூட்டணியின் தலைவராக நரேந்திர மோடியை தேர்வு செய்ய உள்ளனர். இன்று மாலை குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் நரேந்திர மோடி. தற்போது பிரதமர் மோடி தலைமையில் தேசிய கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டம் மட்டுமல்லாமல் பாஜகவின் எம்பிக்கள் கூட்டமும் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் 26 கட்சிகளை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் தமிழகத்திலிருந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, வானதி சீனிவாசன், தமிழிசை, தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து ஜி.கே. வாசன், ஓ. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோரும் வந்துள்ளனர். இந்த கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ சில அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் எல்லாம் பாஜகவின் கூட்டணி கட்சியின் தலைவராக நரேந்திர மோடியை தேர்வு செய்ய உள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முடிவடைந்த பிறகு பாஜகவின் தலைவர்கள் கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த இலாக்காக்களை வழங்க உள்ளது என்பது குறித்த முடிவுகளும் இன்று மாலைக்குள் வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. இந்த முடிவுகளை நேற்றே மோடியுடன் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் ஆகியோர் இணைந்து அனைத்து இலாக்காக்களையும் இறுதி செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதோடு மோடியின் பதவியேற்பு விழாவில் யார் யார் கலந்து கொள்வார்கள் என்பதும் அதிகாரப்பூர்வமாக இறுதி செய்யப்படும் எனவும் கூறப்படுகிறது. முக்கியமாக வெற்றி பெற்ற எம்பிக்கள் மட்டுமல்லாமல் தேர்தலில் வெற்றி பெறாத தலைவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கி பின்னர் வரும் காலத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக மாற்றுவதற்கான ஒரு ஆலோசனையும் பாஜக தலைமை முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் மத்திய கேபினெட்டில் அங்கம் வழங்க முன்னெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது இந்த கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு பேசி வருகிறார். இதில் பாஜக தலைவர்களின் பரப்புரையில்தான் ஆந்திராவில் வெற்றி உறுதியானது. உலக அரங்கில் இந்தியாவின் புகழை நிலைநிறுத்தியதுதான் மோடியின் மிகப்பெரிய சாதனை. அதோடு சரியான நேரத்தில் மோடி என்ற சரியான தலைவரை இந்தியா பெற்றுள்ளது. வரும் 5 ஆண்டுகளில் உலக அளவில் பொருளாதாரத்தில் 3வது பெரிய நாடாக இந்தியா வளர்ச்சி அடையும். மோடி பிரதமராக ஆதரவு அளிக்கிறோம் என கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நிதிஷ்குமார் மோடிக்கு ஆதரவு அளிப்பதாகவும் பல்வேறு கோரிக்கைகளையும் மோடிக்கு முன்வைத்துள்ளார்.